வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்ல. வாட் இஸ் டாக்கர்? இந்த மாரி மல்டிபிள் வெப்சைட்ஸ வந்து ஒரு சிங்கிள் மெஷின்ல ஹோஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்டின்ட்டு. சோ இன்னைக்கு வந்து அடிஷனல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி டாக்கர் ஃபைல் எழுத தெரிஞ்சாலே போதும். டாக்கர்ல வந்துட்டு நம்ம குபர்னெட்டிஸ்ல தான் டோட்டலா இந்த ரெப்ளிகேஷன்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங்கு, அப்புறம் ஸ்டோரேஜ் கான்செப்ட்ஸ் எல்லாமே அங்க தான் கவர் பண்ண போறோம். ரியல் டைம்ல. இப்ப இது வந்து சும்மா சப்ஜெக்ட்க்காக தான் நெறைய படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்டர்வியூலயுமே கேட்பாங்க. ஹேண்டில் பண்றதுக்கும் இது தேவைப்படும். ரியல் டைம்ல தேவையானா கிடையாது. கொஞ்சம் கம்மி தான். டு கிளியர் இன்டர்வியூஸ் அண்ட் சும்மா சப்ஜெக்ட்க்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். CentOS இன்ஸ்டால் ஆகல ஜி. அப்படியே சுத்திட்டு இருக்கு. இல்லன்னா லோக்கல்ல போடுங்க. Oracle விர்ச்சுவல் பாக்ஸ்ல போடுங்க. AWSல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு CentOSக்கு. இல்ல டாக்கர்ல போட்டு வச்சுட்டு நேத்து போட்டாங்க. அதான் அப்பனா ட்ரை அத பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெட் ஹேட் போட்டு பார்ப்போமா? வேற வேற ட்ரை பண்ணலாம். எனக்கு டைம் இல்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு. மேபி அது ரொம்ப எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சா போதும். அது CentOS தான் ஒர்க் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்ல. ரெட் ஹேட்க்கு இமேஜ் இருக்கா? ரெட் ஹேட்க்கு வச்சிருக்கானுங்க. ரெட் ஹேட் 7 இருக்கா? 7 வச்சிருக்கானுங்க. Zensos ரெட் ஹேட் 7 டாக்கர் ஹப். ரெட் ஹேட் 7 டாக்கர் ஹப். சரி ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ் மிஷின் போட்டுறலாம். சரி இத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுல ஏதாவது பண்ண முடியுதான்ட்டு. இது எப்படி பண்ணணும்? இமேஜ் வந்து டாக்கர் ரெட் ஹேட் 7 டாக்கர் ஹப். சரி. ஸோ இந்த மாரி இமேஜ வந்து இங்கருந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? டாக்கர் ஹப்ல போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஹப்ல இருக்கீங்கல்ல, இங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்க. உங்க அக்கவுண்ட் நான் வந்து இப்போ ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். லாக் பண்ணி சுதர்ஷன் அக்கவுண்ட் இருக்கு எனக்கு. கருமை எங்க இருக்குன்னு தெரியல. சுதர்ஷன் சுதர்ஷன் lnx@gmail.com. ஷிட்.
ஓகே. இந்த மாரி ஒரு சைன் அப் பண்ணிட்டு, அத நீங்க லோக்கல்ல லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க போயிட்டு டாக்கர் லாகின் ஃபர்ஸ்ட் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் டாக்கர். ஓகே. இப்போ வந்து டாக்கர் லாகின் குடுங்க. யூசர் நேம் வந்து சுதர்ஷன் எல்என்எக்ஸ். பாஸ்வேர்ட் அங்க செட் பண்ண பாஸ்வேர்ட். அவ்வளோதான். இந்த மாரி லாகின் பண்ணா டாக்கர் இமேஜஸ புல் பண்ண வசதியா இருக்கும். ஸோ இங்க போயிட்டு ரெட் ஹாட் 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெட் ஹாட் 7. டாக்கர் ஹப். இது ஓகே. சிஸ்டம்சிடிஎல் ஸ்டார்ட் டாக்கர். நாட் ஃபவுண்டா? ஏன் இது இருக்கு? இது ஏன் கிளீன் அப் பண்ணாம வச்சிருக்கானுங்க? முதல்ல புல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உள்ள யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ள. தனியா புல் பண்ணிட்டு நம்ம உள்ள போட்டுடலாம் அத. ஓகே. ஸோ mkdir ஸ்லாஷ் டாக்கர்1 vi டாக்கர் ஃபைல் விட்டு சென்டோஸ் பதிலா ரெட் டாட் வச்சு பார்ப்போம். ஃபிக்ஸ் ஆகலனா நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். பொறுமையா வீக்கெண்ட் உட்காந்து ஃபிக்ஸ் பண்றேன் என்னன்னு பார்த்துடுறேன். இங்க இருக்கு. ஸோ காப்பி த கோட். காப்பி. இல்லன்னா கூட பெஸ்ட் அமேசான் லினக்ஸ் வச்சிருக்கானான்னு பார்க்கணும். டாக்கர்ல அமேசானோட இது எதா இருக்கா? இன்னும் வசதியா போயிடும். அமேசான் வச்சிருக்கானுங்க. அமேசான் லினக்ஸ் 2வும் இருக்கு. இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தா ஏதாவது ஒண்ணுல ஒர்க் போயிடும். ஏன்னா இதெல்லாம் ஒரே கமாண்ட் தான். அவங்களோட அபிஷியல் லிங்க் இருந்தது. ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லைங்களா? அது ட்ரை பண்ணுங்க. பேக் வந்து இல்ல ஃபர்ஸ்ட்லயே அதுல இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் 2 வந்து கொஞ்சம் பழைய கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து டிஎன்எஃப் போடணும். அதுதான் பார்த்தேன். வேற எதுவும் இல்ல. ஓகே இதுக்கெல்லாம் டிஎன்எஃப்ன்னு போடணும். ஓகே. இல்ல 2 இருக்கு. 2 இருக்குன்னு இருக்கே. ஆமா 2 இருக்கு அஃபிஷியலி. ஓகே சூப்பர். இது நம்ம அப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட்டப்புக்கு போகுது. சரி டாக்ஸ் 2 யூஸ் பண்ணி பார்ப்போம். லேட்டஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் டாட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ம். ஃப்ராம மட்டும் மாத்திக்கலாம். இல்லன்னா அமேசான் போட்டு பார்ப்போம் நம்ம. அமேசான் 2 போட்டு பார்ப்போம். சரி போட்டுட்டு வெளியவே பண்ணிட்டோம்னா மூவ் டாக்கர் ஃபைல் டு ஸ்லாஷ் டாக்கர்1 சீரிஸ் டு டாக்கர்1 ஃபைல் உள்ள இருக்கணும். ஸோ டாக்கர் பில்ட் ஐஃபன் டேக் web1 version1 ஸ்லாஷ் டாக்கர்1.
இங்கே நிற்குது. போகலையே. கண்டென்ட்டை மாற்றிட்டோமே நம்ம. ம் சரி, அமேசான் பண்ணி பார்த்துருவோம். அமேசான் லினக்ஸு :2 tag 2. Let's see what happens for this. Docker images. Okay, Web1 version 1 and Docker run -interactive terminal -name web container 1 detach mode போடணும், இல்லை வெளியே வராது. -detach mode port வந்துட்டு 8080:80 அப்புறம் Web1 version 1 ரன் ஆகுதா பார்த்துக்கலாம். ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டாக்கர் பிஎஸ் எப்பயுமே ரன் ஆனதுக்கப்புறம் டாக்கர் பிஎஸ் போட்டுக்கோங்க. இங்கே அப்பில் இருக்கணும். IP 8080. சரி, CentOS 7 சொதப்பிருச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேட்டு இந்த இமேஜ் யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தான் இமேஜ் என்ன அப்படி பண்ணுறாங்க தெரியல CentOS. ஸோ இனிமேட்டு ஃப்ரம் CentOS எல்லாமே மாற்றணுமா? பார்த்துக்கலாம். இது அப்புறம் அந்த டைம் ஒர்க் ஆனால் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேட்டதே நேரமாக தான். ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன? டாக்கர் ஹப் லாகின் பண்ணிட்டீங்களா? ஸோ வேற என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போ வந்து டாக்கர் புல் வந்து ஒன்று நீங்கள் அங்கேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹப்புக்கும் புஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க கரெக்டாக, Web1 வெர்ஷன். இது வந்து உங்களோட இந்த லோக்கல் மிஷின் வச்சிங்கன்னா எப்போ வேணால் அது வந்துட்டு டெர்மினேட் ஆகலாம், மிஸ் ஆகலாம். ஸோ இதை நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக வந்து உங்களோட டாக்கர் ஹப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்கர் டேக் பண்ணணும். டாக்கர் டேக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த Web1 நீங்கள் பில்ட் பண்ண இமேஜ் வெர்ஷன் 1 உங்களோட அந்த நேம் கொடுக்கணும். டாக்கர் ஹப் நேம் சுதர்ஷன் lnx@gmail.com. ஐயோ சாரி, சுதர்ஷன் lnx அவ்வளோதான். கோலன் இல்லை ஸ்லாஷ் கொடுத்துட்டு அங்கே என்ன நேமில் வேணுமோ நீங்கள் உங்கள் Web1 நியூ உங்கள் இஷ்டம். வெப் இல்லைன்னா டேட் என்ன 14 வெர்ஷன் 1 சும்மா நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, அது இதை டேக் பண்ணிக்கோங்க. Web1 Web1
ஓகே. 14 டேட் வச்சு குடுத்துருக்கேன். இப்போ டேக் பண்ண உடனே ஒண்ணும் இல்ல. டைரக்ட்டா புஷ் பண்ணா போதும். இந்த நடுவுல இருக்க என்ட்ரி எடுத்துட்டு டேக் பண்ணிட்டதுக்கப்புறம் புஷ் பண்ணி விட்டுறணும். இதுதான் எப்படி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றது, புஷ் பண்றதுக்கான கமாண்ட். ஆனா லாகின் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டாக்கர் லாகின் குடுத்து உங்களோட டாக்கர் ஹப் யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஈஸி தான் அத ரிஜிஸ்டர் பண்றது. இப்போ அங்க போய் செக் பண்ணுங்க. டாக்கர் ஹப் போயிட்டு டாக்கர் ஹப் வெளிய வாங்க. மெயின் ஸ்க்ரீன் வந்து என்ன தெரியும். உங்களோட ரெபாசிட்டரி வந்துருச்சு பாருங்க. சரி இந்த மாரி வந்து யூ கேன் புஷ் யூர் இமேஜ். வேணாம்னா இங்க போய் உள்ள போய் டெலீட் பண்ணிக்கலாம். இங்க வந்து செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டு டெலீட் ரெபாசிட்டரி. வேணாம்னா டெலீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த மைக் கண்டென்ட்டும் கிட்ட ஸ்க்ரீனும் மிஸ் ஆகுது. அப்படியா? ஸ்லோவா இருக்கா என்ன? எனக்கு மட்டுமா இல்ல மத்தவங்களுக்கும்? இப்போ எந்த ஸ்க்ரீன்ல இருக்கு? டாக்டர் அப்படிதான் இருந்துச்சு. நார்மலா இப்போ தான். இப்போ இப்ப அமேசான். மாறல ஜி. மாறுது. இப்ப அமேசான் இருக்கு. உங்களது வந்துட்டு இது பண்ணி பாருங்க. ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இல்ல நெட்வொர்க் செக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இல்லையாமே? இல்ல சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் டிலே ஆயிடுச்சு. அந்த இதுல miss ஆகுது. தெரியலையே. சரி. புஷ் அண்ட் புல் இதுதான். சரியா? அதே மாரி உங்களோட ஓன் இமேஜ் புல் பண்ணா உங்க நேம் சொல்லிட்டு அந்த இமேஜோட நேம் டாக் எல்லாமே நேம் அண்ட் டாக் தான் முக்கியம். சரியா? ஓகே. புஷ் பண்ணியாச்சு, புல் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணணும். எனக்கு இமேஜ் வேணாம் சுதர்ஷன். ரிமூவ் பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க டாக்கர் இமேஜஸ் போடுங்க. டாக்கர் இமேஜஸ், டாக்கர் ஆர்எம்ஐ இமேஜ்க்கு வந்து ஆர்எம்ஐ இமேஜ் -ஃபோர்ஸ் குடுத்து ஐடி போட்டுருங்க. உங்கள டெலீட் பண்ண விடாது. ஏன்னா, அந்த மெஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க கண்டெய்னர ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். டாக்கர் பிஎஸ் கண்டெய்னர் முதல்ல ரிமூவ் அதுக்கு வெறும் டாக்கர் அதே கமாண்ட் தான். ஆர்எம் போட்டு ஐலாம் போட வேணாம். ஏன்னா இது இமேஜ் இல்ல. ஸோ டாக்கர் ஆர்எம் போட்டு ஃபோர்ஸ் போட்டு உங்க கண்டெய்னர் ரிமூவ் பண்ணுங்க. கண்டெய்னர் நேம் சொன்னாலும் ஓகே தான். இல்லன்னா ஐடி சொன்னாலும் ஓகே தான். வெப் கண்டெய்னர் 1 ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ இமேஜ் அதே கமாண்ட போடுங்க ரிமூவ். இப்படிதான் ஹவ் டூ ரிமூவ் இமேஜ் அண்ட் கண்டெய்னர்ஸ். செகண்ட். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஒரு மெஷின வந்து ரன் பண்ணிட்டீங்க. ரன் பண்ணி அதோட ரேம் ப்ராசஸர் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் திருப்பி ரன் பண்றேன். டாக்கர் ரன் எங்க இருக்கு? நான் திருப்பி ரன் பண்றேன். ஓ! இமேஜ் போயிடுச்சா? ஓகே. இமேஜ் பில்டு. ம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஏன்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப டாக்கர் ஸ்டாட்ஸ் குடுங்க. டாக்கர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அது எவ்வளவு ரேம் ப்ராசஸர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு காமிக்கும். ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கு பாருங்க. ஃபுல் 1 ஜிபி எடுத்துட்டு இருக்கு. இத எப்படி லிமிட் பண்றதையும் நான் சொல்லித் தரேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன பார்த்தோம்? டாக்கர் லாகின், டாக்கர் புஷ், டாக்கர் புல்லு, அப்புறம் வந்துட்டு டாக்கர் ரிமூவ் பார்த்தோம். இமேஜ தனியா ரிமூவ் பண்றது, கண்டெய்னர் தனியா ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்கர் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு. சரியா? அடுத்து. சரி. இது வந்து ஒரு செட்டு. சொல்லுங்க ஸ்ரீநாத். சுதர்ஷன், ஸோ நம்ம ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம லைக் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம டாக்கர் நம்ம ரெப்போல போட்டு வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த டாக்கர் புல். லைக் புல் அண்ட் ரன் ஆக்ஷன். ஆமா. ஓகே. சென்ட்ரலைஸ்டா வச்சுட்டீங்கன்னா, எப்பயுமே எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. எங்க வேணா அத புல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் ரெடி பண்றீங்க. அத அங்க ரெபாசிட்டரில போட்டீங்கன்னா, கிட் மாரி. அந்த ரெப்போல எப்படி ஆட் பண்ணீங்க? புஷ் பண்ண அவ்வளவுதான். டாக் பண்ணி புஷ் பண்ண. இங்க போட்டிருக்கேன் பாருங்க. முதல்ல உங்க லோக்கல்ல கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, அத டாக் பண்ணி இங்க டாக் பண்ணிட்டீங்க. அப்புறம் புஷ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். புஷ் வந்து அந்த டாக்கர் ஹப் அக்கவுண்டோட டீடைல்ஸ் போட்டா. முதல்ல லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்ட்டா உங்க அக்கவுண்ட்க்குள்ள போய் புஷ் பண்ணணும். இஷ்டத்துக்கு அது போய் புஷ் பண்றாது. ஓகே.
தேங்க்யூ. அது எங்கேஜி ஸ்டோர் ஆகும்? அவங்க ரெபாசிட்டரி ஸ்டோரேஜ் தான், டாக்கர் ஸ்டோரேஜ் தான். இப்போ நம்ம கூகுள் டிரைவ் இருக்குல்ல, அவங்க டிரைவ்ல தானே ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி டாக்கரோட ஸ்டோரேஜ், அந்த கம்பெனி ஸ்டோரேஜ். அதுக்கு ஏதாவது நம்ம பே பண்ற மாதிரி ஒரு இருக்குமா? இல்ல லிமிட்டுக்கு மேல தான். அது ஒரு 5 ஜிபி வரைக்கும் அலோவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நம்ம யாரும் டாக்கரை போய் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் அப்படின்னு வந்து அவங்களோட ஓன் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி டாக்கர் ஹப் யூஸ் அது லைசென்ஸ் வாங்கணும் நீங்க இண்டஸ்ட்ரி இப்போ பப்ளிக் இமேஜ்னா அவன் அலோவ் பண்ணுவான். பிரைவேட் இமேஜ்லாம் நீங்க அனுப்ப முடியாது. இப்போ நம்ம அனுப்பிச்சது எல்லாமே பப்ளிக் இமேஜ். பிரைவேட் இமேஜ்க்குலாம் நீங்க அவன்ட்ட காசு பே பண்ணணும். பப்ளிக் இமேஜ்னா இப்போ வந்துட்டு இப்போ அனுப்புனது எல்லாமே பப்ளிக்கா தான் இருக்கும். இங்க இருக்க பப்ளிக் இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே பப்ளிக் இமேஜ். யார் வேணா இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால இது மோஸ்ட்லி ஃப்ரீ தான். ஏன்னா அவனுக்கே தெரியும், இத வச்சு நம்ம பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமூக சேவைலாம் நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதனால இதெல்லாம் ஃப்ரீ தான். கிரியேட் இப்போ ரெபாசிட்டரில நீங்க பிரைவேட் உங்க பண்ணிடுங்க. இமேஜஸ் உங்க இமேஜஸ்ல நிறைய இப்போ சைடுல 11 டவுன்லோட்ஸ் 4 டவுன்லோட்ஸ்னு காமிச்சிருக்கு. அது நானே தான் இங்க டவுன்லோட் பண்ணியிருப்பேன். வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க பிரைவேட்டுக்கு வந்து டிசேபிள் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அது எனக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க சார்ஜஸ் பே பண்ணணும். பிரைவேட்டா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிட்டே நம்மளுக்கு பிரைவேட் இருக்குல்ல. பிரைவேட்டுமே ஒரு லெவலுக்கு மேல நம்ம தே வில் சார்ஜஸ். இதுக்கு தான் டாக்கர் தே ஆர் எர்னிங் டூ மெயின்டெயின் இதுலலாம் கம்பெனிஸ் அவங்க பிரைவேட் இமேஜ் வச்சுப்பாங்க. சரியா? இது வேணும் அப்படின்னா யூ நீட் டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. நெறைய இருக்கு. டாக்கர் ஹப்புக்கு தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. போக போக பார்ப்போம். இப்போதைக்கு கமாண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் ஹவ் டு டவுன்லோட், ஹவ் டு புஷ் அண்ட் ஈவன் நம்ம அக்கவுண்ட் AWS அக்கவுண்ட்லயுமே டாக்கர் ரெபாசிட்டரி தருவானுங்க. AWS உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள கூட நீங்க இமேஜ புஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நான் சொல்லித் தரேன் போக போக. சரி ஓகே. அடுத்து வந்துட்டு டாக்கர் லோட் அண்ட் சேவ். லோட் அண்ட் சேவ் வந்து எப்போ தேவைப்படும் அப்டின்னா, இப்போ வந்து எல்லா மெஷினையும் நீங்க வந்து புல் பண்ண முடியாதுல்ல. புல் எப்போ பண்ண முடியும்? இன்டர்நெட் இருந்தா புல் பண்ணலாம். அப்போ அதுக்குன்னு எல்லா மெஷினும் இன்டர்நெட் வைக்கணுமா என்ன? கிடையாது. அப்போ ஒரு மெஷின்ல வந்து புல் பண்ணிட்டு, அந்த இமேஜ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி அத லோட் பண்ணீங்கன்னா, அதுல டவுன்லோட் பண்ணதுலருந்து இட் வில் லோட் யுவர் இமேஜ். எப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து MySQL 7 ஒன் டைம் புல் பண்றேன். இது ஒரு டேட்டாபேஸு. இத புல் பண்ணிக்கிறேன். எல்லா மெஷினும் இத கேட்கறானுங்க. எனக்கு இந்த இது வேணும் அப்டின்ட்டு நான் வந்து இது டாக்கர் ஹப்ல தான் புல் பண்றேன். இந்த மாரி பிளெயினா போட்டா டாக்கர் ஹப்ல தான் புல் பண்ணும். நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு போட்டீங்கன்னா, பர்ட்டிகுலர் அந்த ரெபாசிட்டரில தான் புல் பண்ணும். எப்டின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க AWSல வச்சுட்டீங்க. AWSல வந்து ரெபாசிட்டரி இருக்கு. டாக்கர் ECRன்னு ஒண்ணு இருக்கு AWSல. ஸோ இப்ப AWSல இருந்து வேணா உங்க அக்கவுண்ட் நம்பர்லாம் வச்சு புல் பண்ற மாரி வரும். இப்போ 63 ப்ளா 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 போட்டு அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீங்க புல் பண்ற மாரி வரும். இதுவே வந்து வேற ஒரு டெக்னாலஜி ஹார்பர்ன்லாம் இருக்கு. ஹார்பர்ல இருந்து பண்ணோம்னா https://harbor.tcs.com எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணணும். ஸ்லாஷ் ஓகே. இப்ப வெறும் பிளெயினா பண்ணீங்கன்னா டாக்கர் ஹப் தான். வெறும் டைரக்ட்டாவே இமேஜ குடுத்துட்டீங்கன்னா டாக்கர் ஹப்ல இருந்தா போய் எடுத்துட்டு வரும். ஓகே. நீங்க ரெஃபரன்ஸ் வச்சீங்கன்னா உங்க இடத்துல இருந்து கொண்டு வரும் அது. சரி. இப்போ இந்த இமேஜ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். யார் அது? MySQL 5.7 டாக்கர் இமேஜஸ் குடுங்க. இருக்கா? ஸோ, இப்போ வந்து இந்த கமாண்ட் போட்டீங்க டாக்கர் சேவ் பண்ணி அந்த ஏதோ எனி நேம் -o எனி நேம் டார்ன்னு குடுத்துட்டு இத நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து லோக்கல்லயே ஸ்டோர் ஆயிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும் லைட்டா. ஃபுல்லா அது பேக்கப் லோக்கல்ல எடுத்துட்டு இருக்கு. சரி. இப்ப எல்எஸ் குடுங்க. அந்த ஃபைல் லோக்கல்ல இருக்கும் பாருங்க. இந்த மாரி ஃபைலாவே இருக்கும். ஏன்னா நீங்க டாக்கர் இமேஜ் இருந்தா அத காப்பி பண்ணிலாம் மூவ் பண்ண முடியாது. ஆனா ஃபைலா மாத்திட்டீங்கன்னா, இத காப்பி பண்ணி மூவ் பண்ணலாம்ல. மத்த லினக்ஸ்க்கு. சரி. இப்ப நம்மட்ட ஃபைல் பத்திரமா இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, டாக்கர் இமேஜஸ் குடுங்க. இமேஜஸ் குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து இந்த இமேஜ் இத ரிமூவ் பண்ணிடலாம். டாக்கர் ஆர்எம் ஐ ஃபோர்ஸ் MySQL
1:5.7. சரி. இப்போ என்கிட்ட வந்து இமேஜ் இல்லைங்க, போயிடுச்சு. நான் திருப்பி என்கிட்ட இன்டர்நெட் இல்லை. ஆனால் நல்ல வேளை நான் பேக்கப் மாதிரி ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன் இமேஜ். அப்போ என்ன பண்ணலாம்னா டாக்கர் லோடுன்னு கொடுத்துட்டு இந்த இமேஜ் நேம் கொடுங்க. லோடு -i தரணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைல்ல இருந்து அது என்ன பண்ண லோட் பண்றோம். டாக்கர் புல்லாம் பண்ண வேணாம் இப்போ. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லோட் அண்ட் சேவ். இப்போ வந்து டாக்கர் இமேஜஸ் கொடுங்க. வந்துருச்சு பாருங்க திரும்பி. ஓகேவா? இது லோட் அண்ட் சேவ். சரி. இந்த மாதிரி அந்த ஃபைலை மற்ற மிஷினுக்கு காப்பி பண்ணால் இந்த கமாண்ட் SCPன்னு யூஸ் பண்ணலாம். செக்யூர் காப்பி உங்களோட இமேஜ் நேமு பக்கத்து மிஷினோட ஐபி. ஓகேவா? சரி. அப்புறம் வந்து டாக்கர் இன்ஸ்பெக்ட் லாக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்பெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பற்றி நான் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணால் யூ கேன் கிவ் டாக்கர் இன்ஸ்பெக்ட் web1:version1 கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணும். இதோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வரும், அவ்வளோதான். அது மாதிரி இன்னொன்று லாக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்டெய்னர் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு இஷ்யூ ஒர்க் ஆகலை, கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒர்க் ஆகலைன்னா லாக்ஸ் பார்க்க முடியும். டாக்கர் லாக்ஸ்ன்னு போட்டு உங்கள் கண்டெய்னர் நேம் போட்டால் போதும். வெப் கண்டெய்னர் 1. இது ஏதாவது எரர் இருந்தால் காட்டும். இப்போ எரர் கிடையாது. இப்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணல, ஃபுல் நேம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய எரர்ஸ்லாம் வந்தால் இல்லை பார்க்கலாம். இதுலேயும் டீட்டெயிலாக பார்க்கணும், இன்ஸ்பெக்ட் கொடுக்கலாம். லாக்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ட் தான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன கண்டெய்னரு, என்ன ஐபி அதுக்கு இருக்கு, என்ன இமேஜ்லேருந்து இது எடுத்திருக்கு, என்ன லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும், டாப் டு பாட்டம். ஸோ பொறுமையாக உங்களுக்கு என்ன தேவையோ CPU மெமரி கூட இதில் வரும். போட்டு என்ன போட்டு பைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, டோட்டல் டீடைல்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எரர்ஸு இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும்னா லாக்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கடைசியாக வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து ப்ரூன் -a ஒரு இமேஜ் ப்ரூன் இருக்கு. இப்போ டாக்கர் இமேஜஸ் இருக்கு. இந்த இமேஜை மொத்தமாக ரிமூவ் பண்ணனா யூ கேன் யூஸ் அ கமாண்ட் கால்டு டாக்கர் ப்ரூன் -a. டாக்கர் இமேஜ் ப்ரூன் -a கொடுக்கணும். எஸ். இப்போ டாக்கர் இமேஜ் கொடுக்குறேன். இவன் ஒருத்த மட்டும் ப்ரூன் ஆகல, என்ன காரணமா இருக்கும்? என்ன எல்லாமே 3ல 2 போயிடுச்சு, இவன் ஒருத்த மட்டும் போல, ஏன்? ரன்னிங் கண்டிஷன். அதான் ப்ரூனோட ஒரு அட்வான்டேஜ். ப்ரூன் வந்து ரன்னிங் கண்டெய்னர்ஸ் இருந்ததுன்னா அந்த இமேஜை விட்டுரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கிளீனப் பண்ணணும், நிறைய இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன், சைஸே இல்லை அப்படின்னு வந்தாங்கன்னா ப்ரூன் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ டோட்டலாக ப்ரூன் போட்டிங்கன்னா மொத்தமாக காலி பண்ணுறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரன்னிங் கண்டெய்னர்ஸை விட்டுரும் அது. சரியா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணுங்க பார்ப்போம். ஹிஸ்ட்ரி தரேன். HISTORY என்னென்ன பார்த்தோம் ரீகேப் வந்துட்டு டாக்கர் லாகின், புஷ்ஷு புல் பார்த்தோம், ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்கர் லோட் அண்ட் சேவ் பார்த்தோம். சேவ் பண்ணுறது எப்படி, அப்புறம் அதுலேருந்து லோட் பண்ணுறது எப்படி, ஏன்னா டாக்கர் புல் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால. அப்புறம் இன்ஸ்பெக்ட் பார்த்தோம், அப்புறம் லாக்ஸ் பார்த்தோம், கடைசியாக வந்து இமேஜ் ப்ரூன். இதோட வந்து பேசிக் டாக்கர் கமாண்ட்ஸ் முடியுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மாரி செல்வம், லாக்ஸ் பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, லாக்ஸ்னா எப்படி? அது ஃபைல் மாதிரி ஸ்டோர் லாக்ஸ்னா ஆகுமா? அது உள்ளுக்குள்ள பிளெயின் கண்டெய்னர் லாக்ஸ். அது ஃபைல் உள்ள இருந்து தான் எடுத்துட்டு வரும். அது உள்ள இருக்க லாக்ல இருந்து எடுத்துட்டு வந்து காட்டும். அங்க எரர் அடிச்சா கூட இந்த லாக்ஸ்ல பார்த்துடலாம். அந்த கண்டெய்னர் அப் ஆகல, சம்டைம்ஸ் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க, ஓகேவா, ப்ராப்பரா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகலனா கூட நீங்க லாக்ஸ்ல வந்து செக் பண்ணிக்கலாம். மேபி ஏதாவது ஃபெயிலியர் வரும் நம்ம போக போக. அப்போ நான் லாக்ஸ் நம்ம மோஸ்ட்லி இதிலே யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அதில் தெரியும். ப்ரூன் மட்டும் என்னன்னு ப்ரூன் சொல்றீங்க? அதான் டோட்டல் இமேஜை வந்து காலி பண்ணிடும். ப்ரூன்னா என்னது? ப்ரூனிங், டெலிட்டிங். ஓகேவா? ஸோ உங்க ரன்னிங் கண்டெய்னர்ஸை விட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ப்ரூன் பண்றோம். ப்ரூன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும் இமேஜ், அன்வான்ட் இமேஜஸ், அதாவது அன்யூஸ்ட் இமேஜஸ். ஓகே. நோட் பண்ணுங்க இதை. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஐ வில் கிவ் யூ 2-3 minutes.
சொல்லுங்க பாலா. டாக்கர்ல இந்த ஃபைல் மவுண்ட் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள மவுண்ட் பண்ணுமா? அப்போ எல்லாமே இருக்கு. ஸ்டோரேஜ் கான்செப்ட்ல இருக்கு. நான் சொல்லித் தர்றேன். டாப் டு பாட்டம் ஓகே முடிச்சிருவோம் நம்ம. இருக்கு ஃபைல் மவுண்ட்ல. ஓகே சரி, எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாமா? இந்த ஃபைல் எப்படி எழுதுறது? ஓகேவா? சரி. இப்போ ஃப்ரம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃப்ரம் வந்து நீங்க ஓஎஸ் வைக்கிறது, அப்புறம் இல்லன்னா டேட்டா பிளாட்ஃபார்ம் கூட சொல்லிக்கலாம். இந்த மாரி ஜாவாக்கு நீங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும்னா, ஜஸ்ட் ஜாவான்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. வரும். அதோட பிளாட்ஃபார்ம் வரும். இந்த மாரி ஒரு டாம் கேட் டைரக்ட்டா ஃப்ரம் ஓப்பன் ஜேடிகே இல்ல டாம் கேட்ன்னு வரும். ஓகேவா? இல்லன்னா வந்து ஓப்பன் ஜேடிகே ஜாவாவோட பேக்கேஜ் ஓப்பன் ஜேடிகே அத கூட சர்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க ஓப்பன் ஜேடிகே பேக்கேஜ் டைரக்ட்டா குடுத்துருவாங்க ஜாவா டெவலப்மென்ட் கிட். சரி. இது வந்துட்டு நீங்க ஃப்ரம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரன் வந்து நான் சொன்ன மாரி எனி லினக்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணா ரன் போட்டுக்கலாம். இதுல ஏதாவது புரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஆர்குமென்ட் இஎன்வின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்குமென்ட்டும் இஎன்வியும் வந்து உங்களுக்கு என்விரான்மென்ட் வேரியபிள்ல பாஸ் பண்றது தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, ஆர்குமென்ட்ல நீங்க பாஸ் பண்றது ரன் டைம்ல டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கும். ஆனா கண்டெய்னர் ரன் பண்ணும்போது அந்த வேரியபிள் வராது. ஆனா என்விரான்மென்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் ரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேரியபிள் வரும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும்னா, இருங்க நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு cd/docker அந்த இதுலயே போவோம். vi docker1 போலாம். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ வந்து நீங்க ஆர்குமென்ட்ல வந்து ஒண்ணு பாஸ் பண்றீங்க. arg அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாஃப்ட்வேர் ஒரு வேரியபிள் செட் பண்றீங்க. வேரியபிள்லாம் தெரியணுங்க எல்லாருக்கும். வேரியபிள் சாஃப்ட்வேர் ஈக்குவல் டூ சும்மா ப்ளூ கூன் டாட் ஜிப்னு வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, இந்த ப்ளூ கூன் டாட் ஜிப்புக்கு மட்டும் நம்ம அந்த வேரியபிள் கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்ணுவோம்னா, டாலர் சாஃப்ட்வேர் வச்சா போதும். நெறைய இடத்துல வருது சுதர்ஷன்னா, நீங்க எல்லா இடத்துலயும் போய் சொல்ல வேணாம். டைரக்ட்டா இங்க சொன்னீங்கன்னா போதும் எல்லா இடத்துலயும் ரீப்ளேஸ் ஆயிரும். அதே மாரி இங்கேயும் கூட நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நெறைய இடத்துல வருது பார்த்தீங்களா? அப்ப வந்து ரொம்ப வசதியா இருக்கு. டாக்கர் ஃபைல் எழுதும்போது. டாலர் சாஃப்ட்வேர். எனிதிங் வெர்ஷன் நம்பர்ஸ் ஆர் சம்திங். சரி. இப்ப இது வந்து ஆர்குமென்ட். இதே மாரி இன்னொன்னு நீங்க வைக்கிறீங்க. என்விரான்மென்ட்ன்னு வைக்கிறீங்க. அது சும்மா ஸ்டூடண்ட் ஈக்குவல் டூ சுதர்ஷன். அப்படியே இருக்கட்டும். வேற எங்கேயும் நீங்க கால் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரன் எக்கோ உங்க இஷ்டம். இங்கேயும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். எக்கோ த ஸ்டூடண்ட் இஸ் டாலர் ஸ்டூடண்ட். சரியா? கால் பண்றீங்க. ஸோ நான் வந்து ஏஆர்ஜிலயும் ஒரு வேரியபிள் வச்சு இன்னொன்னு சொல்லியிருக்கேன். இஎன்விலயும் என்ன டிஃபரன்ஸ்? 2மே ஒரே வேலைய தான் பண்ணுது. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாமா? இத பில்ட் பண்ணலாம். ஸோ டாக்கர் பில்டு -tag web2:version1 இந்த ஃபோல்டர் டாக்கர்1 ஃபோல்டர். எங்கேயாவது ட்ரை பண்ணுது ப்ளூ நடக்குதா பார்ப்போம். அழகா எடுத்துச்சு பாருங்க. வேரியபிள் பிக் பண்ணிடுச்சா? இங்க பாருங்க. இதுவும் ஒர்க் ஆகுது பாருங்க. ஸ்டூடண்ட் இஸ் சுதர்ஷன். ஸோ 2மே வேரியபிள்ல இருந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? என்ன 2 வேரியபிள்? ஒண்ணு வந்து சாஃப்ட்வேர், இன்னொன்னு வந்து ஸ்டூடண்ட். மெஷின அப் பண்ணுங்க. டாக்கர் ரன் -it -detach -name வந்து வெப் கண்டெய்னர் 1 அப்புறம் வந்து போர்ட் வந்து 8080 81 81:80 web2:version1. என்னாச்சு? சாரி. வெப் கண்டெய்னர் 2. ம். உள்ள லாகின் பண்ணுங்க. டாக்கர் exec இந்த கமாண்ட் போட்டா உள்ள போயிடும். -interactive terminal வெப் கண்டெய்னர் 2 பாஷ். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடண்ட்ட கால் பண்ணலாம். எக்கோ டாலர் ஸ்டூடண்ட். அவுட்புட் வருதா? ஒர்க் ஆகுது.
உள்ளேயும் இருக்கு, கண்டெய்னருக்குள்ளேயும் இருக்கு. இன்னொன்னு பண்ணலாம், இன்னொன்னு குறி பண்ணலாம். எக்கோ இன்னொருத்தன் யாரு? ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணது சாஃப்ட்வேர் கரெக்டா? சாஃப்ட்வேர். இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? ஆர்குமெண்ட்டுக்கும் சாஃப்ட்வேருக்கும், சாரி இஎன்விக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஆர்குமெண்ட் அப்பாற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளூகுன்லாம் இதெல்லாம் தேவையில்ல சுதர்ஷன். ப்ளூகுன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது தான் எனக்கு வேணும் அந்த வேரியபிள்னா ஆர்குமெண்ட் போட்டுக்கலாம். ஆனா மிஷினுக்குள்ளேயே எனக்கு ஒரு என்விரான்மென்ட் வேரியபிள் எப்பயுமே இருக்கணும் உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம செட் பண்றோம்ல, டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பாத் செட் பண்றோம்ல என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ல. இது பெர்மனன்ட்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஜாவாவோட ஹோம் பாத், டெராஃபார்ம் ஹோம் பாத், அப்புறம் வேற என்ன கியூப்சிட்டிஎல் அதெல்லாம் ஹோம் பாத் வரும். அதுக்கெல்லாம் செட் பண்ணா இஎன்வி பெர்மனன்ட்டா இருக்கணும்னா இஎன்வி. ஸோ ஏஆர்ஜி இஎன்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணுங்க. இது டேட்டாபேஸ் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா, ம். செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் அது எல்லாமே இந்த என்விரான்மென்ட்ல பண்ணலாமா இல்ல அது எப்படி? இஎன்வில தான் பண்ணணும். கரெக்ட். பெர்மனன்ட்டா இருக்கணும். கண்டெய்னருக்குள்ளேயும் கால் பண்ணணும்னா இஎன்வி. ஓகே வெறும் நான் இமேஜ் பில்ட் பண்ணும்போது மட்டும் போதும்னா ஏஆர்ஜி. ஏஆர்ஜில கரெக்ட். ஆமா ஏஆர்ஜி வந்து கண்டெய்னர் பில்ட் பண்ணும்போது போதும். ஆனா உள்ளவையும் வேணும்னா இஎன்வி. பில்ட் பண்ணும்போதுமே இஎன்வி யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க அத இந்த மாதிரி அழகா வச்சீங்கன்னா உங்க பர்பஸோட யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்க கோடு பார்க்கறதுக்கு. ஓகே அதுக்கு சுதர்ஷன் இஎன்வியே போட்டுலான்ட்டு. ஆனா அது ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள அந்த வெர்ஷன்ல எனக்கு எதுக்கு தேவையில்லாம வேரியபிள் செட் ஆகணும். அதனால நீங்க அழகா பிரிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்க கோட் ரொம்ப நீட்டா இருக்கும் பார்க்க. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரம் பார்த்துட்டோம், ரன் பார்த்துட்டோம், ஏஆர்ஜி, இஎன்வி. ஒர்க் டைரக்டரி ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கு அவுட்புட்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து டெம்ப்ல டவுன்லோட் பண்ணணும்னா ஒர்க் டைரக்டரி டெம்ப்னு வச்சு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது, டெம்ப்ல டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மென்ஷனிங் இன் விச் டைரக்டரி யூ ஆர் கோயிங் டு ஒர்க் சம்திங், அதான் ஒர்க் டைரக்டரி. காப்பி அண்ட் ஆட். காப்பி நேத்தே காமிச்சிருப்பேன், லோக்கல் காப்பி பார்த்துருப்போம். index.html லோக்கல் இருந்தா காப்பி பண்றது. ஆடும் காப்பியும் ஒன்று தான். ஆனா பர்பஸ் இந்த ஏஆர்ஜி ஏஎன்வி மாதிரி இதோட பர்பஸ் ரெண்டுத்துக்கும் வேற. ஆட் வந்து டைரக்டா யூஆர்எல் இருந்தே நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இந்த ப்ளூகூன் இருக்குல்ல, ப்ளூகூனோட இது வந்துட்டு யூஆர்எல் காப்பி வந்து ஆட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளூகூன் ஜிப் லோக்கல் இருந்தா காப்பி போட்டுக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் ஆட்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட் இந்த டார்ல இருக்கு பார்த்தீங்களா? டார வந்து அன்டாரே பண்ணிடும் உங்களோட லோக்கல் மிஷின்ல. அன்டார்ஸ் இது இன்னொரு அட்வான்டேஜ் ஆட்ல. வேணா சும்மா டக்குன்னு ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த இதுலயே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நான் வந்து காப்பி யூஸ் பண்றேன். காப்பி சும்மா டெஸ்ட் ஃபைல். வை கொஞ்சம் அழுத்தி இது பண்ண வேண்டியதா இருக்கு. காப்பி சும்மா டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்ன்ற ஒரு ஃபைலை வந்து நான் வேற /www/html வைக்கிறேன். அதை போய் செக் பண்ணிக்கலாம் அந்த பாத்துல. இது லோக்கல் நார்மல் காப்பி. ஆட் ஆட் வந்துட்டு யூஆர்எல் இருந்து ஒன்று வேணும்ல நம்மளுக்கு. அப்போ இந்த இதுவே எடுத்துப்போம். இது வந்து ப்ளூகுண்டா சிப் தானே. இவனை டெம்பிள் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இதே லிங்க் யூஆர்எல் தான் ஆடு. ஆடு டேரக்டா யூஆர்எல். ஆனா இங்க நீங்க டாலர் சொல்லலாம். டாலரும் சொல்லலாம் ஒர்த்தம், ஏன்னா மேல இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனா ப்ராப்பரா சொல்லலாம். ப்ளூ கூன் டாட் ஜிப் போட்டுட்டோம். எங்க காப்பி பண்ணணும்? டெம்பிள் வைக்கலாம். அங்க போய் ஸ்டோர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ளூ இதுதான் ஆடுக்கும் காப்பிக்கும். நீங்க ஜிப் ஏதாவது ஒரு டார் ஃபைல் இருக்கு லோக்கல்ல. இப்போ வந்துட்டு இந்த லொகேஷன்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். மேக் டைரக்டரி ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். சிடி டு ஜாவா ஒரு 10 ஃபைல் இருக்கிறேன். டச் ஃபைல் 1 2 வெறும் ஜிப் ஃபைல் எல்லாம் அன்ஜிப் பண்ணாது. வெறும் டாரை மட்டும் தான் அன்ஜிப் பண்ணும். 10 ஃபைல் இருக்கா? வெளியே வாங்க. வெளியே வந்தோடனே ஜாவா இங்க இருக்கும். ஜாவாவை டார் பண்ணுங்க. டார் -cvf ஜாவா. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அவர் பேர் தரணும், சாரி. சும்மா ஜாவா டாட் டார்ன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுறேன். என்ன ஆகும்? இந்த ஃபைலில் அந்த 10 ஃபோல்டர் இருக்கு. இந்த ஜாவா டாட் டாரும் இருக்கட்டும். இங்கே நம்ம இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணி யாருன்னா சும்மா டச்
test.txt உள்ள இருக்கணும். அது இருந்துட்டு போட்டு. ஏன்னா இதில் காப்பி யூஸ் பண்ணுறோம் நம்ம. எல்லாமே இங்கே வைக்கணும் நீங்கள் லோக்கலில். ஜாவா ஃபோல்டர் வேணாம். அதை ஆரம் பண்ணிக்கலாம். RF ஜாவா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். கோ இன்சைட் யுவர் டாக்கர் ஃபைல். இன்னொரு ஆட்ல வந்துட்டு ஆட் ஜாவா டாட் டாரை சும்மா அதையே வந்து நீங்கள் ஓபிடியில் இருக்கும் தனியாக பார்க்கலாம். ஓகே, டெம்ப்ல ப்ளூகுன்னு வரணும். ஓபிடியில் இது அன்டாரை வரணும். அப்படியே ஜாவா டாட் டாரை காப்பி பண்ணாமல் அன்டாரை காப்பி ஆகணும். பார்க்கலாமா? ஸோ எல்லா எக்ஸாம்பிள் வச்சுட்டேன், காப்பியும் வச்சுட்டேன். வெறும் ஆப்ஷனல் ஃபோல்டர், டவுன்லோட் ஃபோல்டர் லினக்ஸ்ல. லினக்ஸ் வரலையா? லினக்ஸ் கிளாஸ், பேசிக் கிளாஸ் யார் கேட்டது ஓபிடி என்னன்ட்டு? நான் தான் நான் இந்த வீக் ஃபுல்லா அட்டெண்ட் பண்றது. அது ரெக்கார்டிங் பாருங்க ப்ளீஸ். ஓகே. ஓபிடி வந்து ஆப்ஷனல் ஃபோல்டர், டவுன்லோட்ஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே, ஸோ நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக தான் அதை நான் வச்சிருக்கேன் நான் இங்கே. சரி, ஃபைன். ஸோ காப்பி, லோக்கல் காப்பி, ஆட் யூஆர்எல், டேரக்டா யூஆர்எல் இருந்த ப்ளூகு நாங்கள் போதான்னு பார்க்கலாம். அப்புறம் ஆடோட இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் வந்து டார் பண்றது. செக் பண்ணிக்கலாமா? டார் மட்டும்தான், அதுக்கு நீங்க ஜிப் ஃபைல்லாம் எடுத்து போடாதீங்க. ஸோ சேம் டாக்கர் பில்டு. Web3 வைப்போம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். Web3 டாக்கர் 1. ஸோ என்ன வேற ஃபோல்டர் வைக்கல, ஒரே இமேஜ் தானே, அதனால ஒரே ஃபோல்டர்ல வச்சு வேற இமேஜ் மட்டும் பில்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆட் ஆயிருக்கு, இதுவும் ஆயிருக்கு. எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம உள்ள போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு டாக்கர் ரன் பண்ணணும். டாக்கர் ரன் வெப் கண்டெய்னர் 3 82 வைப்போம். 82 போட்டு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. லாகின் பண்ணுறது வெளியே பார்க்குறது தான் தேவை. Web3 தானே அது. அப்போ ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட், உள்ளே போய் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் வந்து /temp. டெம்பில் வந்துட்டு அந்த ஃபைல் வந்துருக்கணும். ப்ளூகுன் அழகாக வந்துருச்சு பாருங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளூகுன் இதில் டவுன்லோட் ஆகுன்றதுனால .1 வந்துருச்சு. அதை பற்றி கவலைப்படாதீங்க, டவுன்லோட் ஆயிடுச்சு. வேற var www text.txt ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும். www/html text.txt இருக்கணும். காப்பி, லோக்கல் காப்பி அது இருக்கு. அது மாத்திரமா இருக்கு. கடைசியாக யாரை பார்க்கணும்? ஓபிடி பார்க்கணும். ஓபிடியில் யார் இருந்திருக்கணும்? அன்டாரைன்னா ஜாவா இருக்கணும். நீங்க பார்த்தீங்களா? அன்டார் ஆயிடுச்சு பாருங்க. உள்ள போய் பாருங்க. சூப்பரா. ஸோ பர்பஸ் தான். இவனுக்கு 2 பேரும் காப்பி தான் பண்றானுங்க. ஆனா எங்க யூஸ் பண்ணணுன்றது தான் முக்கியம். அதுக்கு நீங்க லோக்கல் காப்பிக்கு யூஸ் பண்ணலாம். லோக்கல் காப்பில இருக்கிற ஃபைல இப்போ பண்ணிச்சு பாருங்க. ஜாவா டார் மாதிரி டார் இல்லாம மத்ததையும் பண்ணோம் காப்பிக்கு பதிலா. ஆனா பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூஆர்எல், ஏன்னா இதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? ஸோ லோக்கல் காப்பினா வெறும் காப்பி. இது இந்த ஃபீச்சர் வேணும் எனக்கு, டார் அன்டார் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு யூஆர்எல்ல காப்பி பண்ணணும்னா ஆட் யூஸ் பண்ணுங்க, சரியா? புரிஞ்சுதா? காப்பி அண்ட் ஆடு. புரிஞ்சுது. சரி, சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட். சிஎம்டி பத்தி நேற்றே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வந்து அந்த ஓவரால் ஒரு ரீலோட் கமாண்ட் எல்லாம் சிஎம்டியில் தான் கொடுப்பாங்கன்ட்டு. என்ன டிஃபரன்ஸ்னா, சிஎம்டி வந்து ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைட்னா இப்போ வந்து ஒரு கமாண்டை கொடுத்துட்டீங்க சிஎம்டியில். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்கர் பிஎஸ் 3 பேர் ரிமூவ் பண்ணோம். டாக்கர் rm-f வெப் கண்டெய்னர் 1 2 3 3 ரிமூவ் பண்ண கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டதுக்கு யோசிச்சு போட முடியாது. கம் பேக். இவ்வளோத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் தேவையில்ல. எக்ஸ்போஸ் தேவையில்ல. இது எதுவுமே தேவையில்ல. தேவையில்ல. இந்த மாதிரி பிளேனாக இருக்கட்டும். இப்போ டிஃப்ரென்ஸ்க்காக தான் சிஎம்டியில் வந்துட்டு ஓவர் ரைட் ஆகணும். என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து எக்கோ கமா இதில் வந்து திஸ் இஸ் சுதர்ஷன் ஒன்று எக்கோ பண்ணுறேன்.
இப்படிதான் ஸ்பேஸ் கொடுத்து தான் பண்ணணும் அதில். சுதர்ஷன் அப்படின்னு பண்ணிடுறேன் நான் அதில். ஓகே, அது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். சேவ். நேராக வந்து டாக்கர் பில்ட் ஐஃபன் டேக் வெப் 5 வருஷன் டாக்கர். ஸோ இதை வந்து அப்படியே ரன் பண்ணலாம். டாக்கர் ரன் வெப் 5 வருஷன். எக்கோ ஆச்சா? எக்கோ ஆன மாதிரி காட்டல. ஸோ இப்படி ரன் பண்ணால் எக்கோ ஆகி காமிச்சிரும். ஓகேவா? ஓவர் ரைட்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இது இருக்கும் போதே அடிஷ்னலாக வந்து நான் ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுறேன். ரன் டைமில் பாஸ் பண்ணுறேன். ரன் டைமில் வந்து எக்கோ நியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரன் டைம் இப்படி தானே பண்ணுவாங்க நம்ம. கரெக்டு தான். எக்கோ கமாண்டு ஃபெயில் டு கிரியேட் டாஸ்க்கு என்ன சொல்லுது? ரன் டைம் கிரியேட் ரன் இதில் எக்கோ பண்ணலாம். ஐஃபன் சி தான் போடணும். சரி, ஓகே, ஐஃபன் சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஃபன் சி வெயிட் பண்ண நான் இப்போ செக் பண்ணுறேன். சரி, என்ன நடக்குது பாருங்களேன். இங்கே உங்கள் ஃபைலை ஓவர் ரைட் பண்ணுறான் பாருங்க. சுதர்ஷன்ற ஒரு விஷயம் ரன் டைம் கமெண்ட்ஸ் போடும்போது அது ஓவர் ரைட் ஆகுதா? அதுதான் இந்த சிஎம்டியில் இருக்கிறது. ஓகே, ஓவர் ரைட் ரன் டைமில் பண்ணணும்னா சிஎம்டி யூஸ் பண்ணலாம். நம்ம டெராஃபார்மில் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? டெராஃபார்மில் ரன் டைமில் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக உள்ள ஃபைலை வந்து இது பண்ணும். அதே தான் இது. இதுவே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணாது, அப்பன்ட்டு தான் பண்ணும். இப்போ இதுவே நான் சிஎம்டிக்கு பதிலாக என்ட்ரி பாயிண்ட்னு போட்டேன் அப்படின்னா ENTRY என்ட்ரி பாயிண்ட். ஓகே, எப்படி போட்டிங்கன்னா இதே நடக்குது பாருங்களேன். அதே மாதிரி ரன் பண்ணுறேன். நான் அதே மாதிரி எக்கோ நியூன்னு கொடுக்குறேன். அப்போ அந்த உங்கள் ஃபைல் அழிக்காமல் அப்பன் பண்ண ட்ரை பண்ணும். தப்பா இருக்கு, ஒரு நிமிஷம். பில்ட் பண்ணல, சாரி, நான் அதை பில்ட் பண்ணல. வெப் 6 இப்போ நம்ம வெப் 6 ரன் பண்ணோம். வெப் 6 எக்கோ நியூ அப்பன் பண்ணிட்டு பாருங்க. இவனையும் கொண்டு வருது, உங்களோட கமாண்டையும் உள்ள கொண்டு வருது. ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்க உங்களோட ஃபைலை மாற்றவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் எப்பயாவது ரன் டைம்ல மாற்றுவேன்னா சிஎம்டி. ஸோ 99% சிஎம்டி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் அப் அண்டா இருந்தால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால அப் அண்ட் தேவைப்பட்ட என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வந்து இல்லை சுதர்ஷன் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம்னா சிஎம்டி. அதான் டிஃபரன்ஸ். இது எப்போ ரியல் டைம்லனா ஏதாவது ஒரு கமாண்ட் வந்து உள்ள ஒரு ஒரு லொகேஷனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க உங்க இது ரன் ஆகிறதுக்காக. எக்ஸ்பிளிசிட் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒர்க் ஆகலனா சரி கோடை மாற்ற வேணாம், அடிஷனல் இந்த சாஃப்ட்வேரை போட்டு பார்ப்போம்னு சொல்லி இது அடிஷனலாக உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பானுங்க. இது ரீஸ்டார்ட் பண்ண நம்ம பண்ணுவோம்ல, சிஸ்டம் சீட்டில் ரீஸ்டார்ட் இல்லைன்னா we can directly go inside யூசர் பின் HTTPD. அந்த மாதிரி வந்து இது எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு சிஎம்டி ஹெல்ப் பண்ணும். ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக தான். மற்றபடி வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ரன் டைமில் கமெண்ட்ஸை கொடுக்க மாட்டானுங்க. ஓகேவா? ஸோ இதான் சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். இதோட மெயின் கான்செப்ட்லாம் முடியுது. சிஎம்டி ஓவர் ரைட் ஆகும். அதுக்கு தான் அவுட்புட் பார்த்துருப்பீங்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் ஆகாது. அதே மாதிரி அப்பன் பண்ணும். உங்க அடிஷனல் கமெண்ட்டை உள்ள கொண்டு வரும். சரி. அப்புறம் யூசர் இப்போ பர்டிகுலராக யூசர் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்கள் அந்த யூசர் நேமை சொல்லி பண்ணலாம். இப்போ டாம் கேட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாம் கேட் சாஃப்ட்வேர் வந்து டாம் கேட் யூசர் எதிர்பார்க்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், யூசர் டாம் கேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் எக்ஸிக்யூட் ஆகிறது எல்லாமே அந்த யூசர். அப்போ டிஃபால்ட்டாக யார் யூசர்னா ரூட் தான். நீங்கள் யூசரை மென்ஷன் பண்ணலாம், டிஃபால்ட் ரூட்டு. இப்போ நீங்கள் யூசரை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் மூலியமாக தான் எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும். அந்த பர்மிஷன் தான் அது. வால்யூம் கேட்டிங்கன்னா வால்யூம் மவுண்ட் அது இங்கே இருக்க வால்யூம் உள்ள கொண்டு வருது. இது தனி கான்செப்ட், பெரிய கான்செப்ட். இதுலேயே 3 டைப் இருக்கு. பைண்டு, லோக்கல், NFS சொல்லி. அது வரமா நான் எடுக்கிறேன். இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது.
அடுத்து எக்ஸ்போஸ் வந்து உங்களுக்கு என்ன போர்ட் வேணுமோ அத எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. 80யா இல்ல 443யா உங்க இஷ்டம். மெயின்டெய்னர் வந்து யார் இத மெயின்டெயின் பண்றா? லேபிள் வந்து சும்மா அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டேக் தான் அது. என்ன ஓஎஸ் அந்த மாரி நீங்க சொல்லலாம். லேபிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு ஆ உங்களுக்கு டாக்கர் ஃபைல் எழுதுறது முடியுது. இப்ப இனிமேட்டு நீங்க ஏதாவது ஒரு டாக்கர் ஃபைல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ! இதுல என்ன பண்றானுங்க? இப்ப ஏதாவது ஒரு ஃபைல நீங்க டாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைலோட கன்டென்ட் காட்டும். அது தெரியும். சும்மா இல்ல ஆன்லைன்ல கூட இப்ப ஏதாவது ஒரு ஃபைல் இங்க பாருங்களேன். இப்போ இத பார்த்தா உங்களுக்கு புரியுதா? இந்த டாக்கர் ஃபைல் என்ன நடக்குதுன்னு உங்களால சொல்ல முடியும்ல? ஏன் இங்க ஏஆர்ஜி, ஏன் இங்க ஏஎன்வின்னு சொல்ல முடியல உங்களால? முடியுமா? முடியாதா? எஸ் சுதீஷ். அவ்வளோதான். அதுதான் வேணும் நம்மளுக்கு. ஓகே. இனிமேட்டு ஒரு டாக்கர் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும். நீங்களுமே இப்போ கத்துக்கிட்டீங்க. ஏஆர்ஜி என்ன பண்ணோம்? ஆட் என்ன பண்ணோம்? என்ட்ரி பாயிண்ட் என்ன பண்ணுன்ட்டு. ஸோ உங்களாலயும் ஈஸியா கஸ்டமைஸ் பண்ண முடியும். சரியா? பாலா. இந்த யூசர் சொன்னீங்கல்ல, யூசர் ம். வந்து டைரக்ட்டா எடுத்துக்குமா? இல்ல கிரியேட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் கிரியேட் வந்து? பண்ணணும். அந்த யூசர் இருக்கணும். இல்லன்னா ஓகே. எடுத்துக்காது. அந்த யூசர கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்கர் ஃபைல் இருக்காது கண்டிப்பா. புது மெஷின், ஃப்ரெஷ் மெஷின் இருக்காது. அப்ப கிரியேட் பண்ணி தான் யூஸ் ம். பண்ணணும். ஓகே. நீங்க கமாண்ட்லயே கிரியேட் பண்ண மாரி தான் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேங்க. நீ போட்டிருக்கேன் பாருங்க. யூசர் யூசர் ஆட் பண்ணிட்டு தான் அந்த யூசர் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்க நான். ஓகே. ஓகே. அது பார்க்கல. ஓகே. யா. சுதர்ஷன் இப்போ அந்த டாக்கர் ஃபைல்ல நீங்க ஏஆர்ஜி ஆன டாலர் சிம்பிளே இல்லையாண்ணா? எங்க? அது யூஸ் பண்ண இடத்துல. இப்போ ஒரு காமிச்சீங்களே ஒரு டாக்கர் ஃபைல். அதுல டாலர் சிம்பிள் இருக்கா? வெர்ஷன் எதுக்கு டாலர் சிம்பல்ன்னு பார்க்குறீங்க? டாலர் மட்டும் தான் குடுப்பாங்களால்ல. இத கொரி பண்ணணும். இந்த பேர் இருக்குல்ல, இந்த பேர வந்து கொரி பண்ணணும். இல்ல சின்டாக்ஸ் மாரி சரி இதோ இங்க யூஸ் பண்ணிருக்க இந்த கோரட்டோ டெம்ப் அந்த இல்ல யூஸ் இங்க பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணி டாலர் இருக்கே. ஓகே ஒழுங்கா பார்க்கணும். ஓகே. சரி. எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாக்கர் ஃபைல்? நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாவே எடுத்திருப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆன்லைன்லலாம் இவ்ளோ டீட்டெயிலாலாம் சொல்ல மாட்டானுங்க. பட் இத யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி டவுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணுன்ட்டு தான் நான் ஆக்சுவலா எல்லா அவுட்புட்டையும் காமிச்சிடுறது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் கமாண்ட்ஸ். இத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நம்ம நெறைய லோட் குடுத்தாச்சு. நான் இதுக்கு மேல லோட் குடுக்க விரும்பல. இத பிராக்டிஸ் பண்ணுங்க. கையோட டாக்கர் குபுர்னெட்டிஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, அப்படியே முடிச்ச கையோடவே ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. நான் உங்கள போய் இன்டர்வியூல உட்கார வைக்கிறேன். தயவு செஞ்சு வேல வாங்குங்க. சரி ஓகே. தென் வில் மீட் டுமாரோ. பாய் எவ்ரிஒன். தேங்க் யூ ஜி.